இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது தொடர்ந்து இதே திருமாவளவன் இது போன்று அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நீங்கள் மேற்கு மண்டலத்தில் எந்த இடத்துல திருமாவளவன் நுழைஞ்சாலும் அவர் இந்த சம்பவத்துக்கு ஆளாவார். நீங்கள் எப்படி ஒரு அப்பாவி, அவர் வழக்கறிஞர், சாதாரண ஆள் இல்லை, அவரும் வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞரையே நீங்கள் இவ்வளவு வழக்கறிஞருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறப்ப சாதாரண ஒரு பொதுமக்கள் என்ன அந்த மாதிரியான பயமும் பதட்டமும் பொதுமக்களிடையே நிலவு வருது. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு அரசியல் இயக்கத்தோட தலைவர், அவருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆமாங்க. ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டில் கிடைக்கும்? ஒன்றும் வேண்டாங்க. இந்த திருமாவளவனுக்கே பாதுகாப்பு இல்லை. நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி தனிமையில் வர்றாரு, உன்னால் தனிமையில் வர முடியுமா? இந்த லட்சத்துக்கு இசட்டு பிரிவு எஸ்கார்டு கேட்குறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஒரு வீரன்னா தனியாக வரணும், சிங்கமாட்ட வரணும். இல்லை, அதில் உங்களுடைய அரசியல் நண்பர் திரு அண்ணாமலை ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமாவளவனே நீங்கள் அரசியல் விட்டு விலகி போயிருங்க, நீங்கள் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. எனக்கு தெரிய இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு பரிசுத்தமான தைரியமான ஒரு சிங்கம் அண்ணாமலை, அவரை போல் இந்த கருத்தை எடுத்து சொல்கிறதுக்கு எவனுக்கும் முதுகெலும்பு இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கூட இதை எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக அதை சுட்டி காட்டியிருக்கணும். அது எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும். இந்த மேற்கு மண்டலத்தில் நீங்கள் இன்னைக்கு இழந்த செல்வாக்கியெல்லாம் அண்ணாமலை மீட்டு எடுத்துட்டார் இந்த ஒரே விஷயத்தில். அப்போ அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.